அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். என்னது எழுதியிருக்கானுங்க? ஆத்திச்சோடு எழுதி கொடுத்துருக்கானுங்க. சதீஷ், அந்த பேக் கூட. இது நீங்க எல்லாரும் எடுத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்து இதே மாதிரி வேலை இருந்தா கூப்பிடுங்க. கண்டிப்பா. தேங்க் யூ. வாங்க போலாம். கதவு சாத்திட்டு போங்க. என்னடா சிரிக்கிறீங்க? இல்ல, நம்ம கொடுத்த பில்டப்லாம் பார்த்துட்டு இங்கேயும் ரைடு பண்ண தான் வந்திருக்காங்களோன்னு நினைச்சு அவங்க பயந்து பவ்யம் காட்டினாங்களே. அதுக்கப்புறம் நம்ம ரூமை தான் புக் பண்ண வந்திருக்கோம் அவங்க கிட்ட சொன்ன உடனே அவங்க மூஞ்சி போன போக்க பாக்கணுமே. மச்சான், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். மச்சான், என்ன கொஞ்சம் கேளுடா. ஏண்டா? இல்லடா, பிறந்ததுல இருந்தே நாம இந்த சிட்டில தான் இருக்கோம். ஆனா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததே இல்லடா. இதெல்லாம் சினிமால தான் பார்த்திருக்கோம். அதனால நம்பவே முடியலடா. அதான் உன்னை கில்ல சொன்னேன். மச்சான், நிஜம் தான்டா இது. மச்சான், என்ஜாய் யுவர் செல்ஃப். எல்லாரும் ஜாலியா இருங்க. சூப்பர்ரா. யாரோ வராங்கடா. ஏன்டா டென்ஷன் ஆகுறீங்க? மச்சான் பாருடா யாருன்னு. வேறடா மச்சான். வேற ஃபாஸ்டா 7 கிளாஸ் எடுத்துட்டு வாங்க. சார் 6 பேர் தானே சார் இருக்கீங்க? அதெல்லாம் எதுக்கே உனக்கு? சரி, 7வது உனக்கு. ஓகே, என்ஜாய். சார் டியூட்டி டயத்துல குடிக்க கூடாது சார். மிஸ்டர், எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? 7வது கிளாஸ் கடவுளுக்கு. ரசிச்சு குடிக்கும் போது கடவுளை துணையா வச்சுக்கணும். 7 கிளாஸ் எடுத்துட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். போய் எடுத்துட்டு வாங்க. சார் என்ன பிராண்ட் வேணும்? உங்க ஹோட்டல்ல காஸ்ட்லியஸ்ட் ட்ரிங்க் என்ன? 30,000ல ஒரு ஃபுல் இருக்கு, 40,000ல ஒன்னு இருக்கு. 40,000ல 2 ஃபுல் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சைடிஸ் இது இது இது. சார் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஐட்டம் சார். உனக்கு என்னையா? நாங்க பே பண்றோம். போய் எடுத்துட்டு வா. ஓகே ஓ, சார். ஃபாஸ்ட். என்ன மச்சி, நீ என்ன படிக்காதவனா? கண்ணை மூடிட்டு இப்படி தொட்டு தொட்டு காட்டுற? நீ தான் இங்க அடிக்கடி வரவனாச்சடா. மச்சான், வசதி இருந்தப்போ இங்கெல்லாம் அடிக்கடி வந்திருக்கோம். இப்பெல்லாம் காசு கிடைச்சாதானே இங்க வர முடியுது. டச் விட்டு போச்சுல்ல, அதான் கண்ணை மூடிக்கிட்டு தொட்டேன். அடுத்த ரவுண்டு ஊத்துறா. இந்த பார்ட்டியை கொண்டாடுறோமே, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அங்கதான் தப்பு பண்றீங்க. இதுக்கெல்லாம் காரணம் டிஎஸ்பி ராஜசேகர் தான். அந்த அம்மா புண்ணியவதி, அவங்க பேர் கூட தெரியல. நம்மள எல்லாம் ஐடி ஆபீசர்ஸ்னு மதிச்சு நம்ம கிட்ட பணத்தை எடுத்து கொடுத்தாங்க. அவங்க பேரை சொல்லிதான் இந்த பார்ட்டியை கொண்டாடுறோம். அதனாலதான் அந்த டிஎஸ்பி ராஜசேகருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க மச்சான். தேங்க்ஸ் டிஎஸ்பி, தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்ஸ் நைனா. என்ன மன்னிச்சிருங்க டிஎஸ்பி. மச்சி, ராவா அடிச்சோம் சோறதே இல்லடா. நாகல சுரு நேர்லயே. டேய், இது ஃபாரின் வெரைட்டி. நிதானமா தான் மப்பேறும். எவ்வளவு அடிச்சாலும் தொந்தரவு பண்ணாது. அதனால இஷ்டத்துக்கு குடிங்க. டேய் மச்சி, இப்படி எங்களை எல்லாம் மதிச்சு இவ்வளோ பெரிய இடத்துல எங்களை உட்கார வச்சு எங்களை இவ்வளோ சிறப்பாக கவனிக்க உன்னை விட்டா வேற யாரா இருக்கா? பணக்கார பசங்களாம் உன்ன மாதிரி எங்ககிட்ட பழகினாலும் கூட அவங்க வீட்டில் ஏதாவது விசேஷம்னா நல்லா எங்ககிட்ட வேலை வாங்கிக்கிட்டு கடைசியா ஒரு ஃபுல்லா தூக்கி வீசிட்டு எங்க கூட உக்காந்து கூட சாப்பிடாம போயிடுவானுங்கடா. மச்சான், இவ்ளோ செலவு பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இவனடா சிச்சுவேஷனே ஸ்பாயில் பண்ணிடுவான் போல இருக்கு. மச்சான் அடங்குடா, சீனை சேஞ்ச் பண்ணுங்கடா. மச்சி, அது எப்படி மச்சி போலீஸ் வீடுன்னு தெரிஞ்சு துணிஞ்சு கைய வச்ச? டேய், இந்த ஆபரேஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே ஸ்கெட்ச் போட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈசிஆர்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது யாரோ பெரிய ஆளு பந்தோபஸ்துக்காக ரூட்டை டைவர்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாரு. யாரு? நம்ம டிஎஸ்பி ராஜசேகர். தெரியாதனமா ராங் ரூட்ல போயிட்டோம். புடிச்சு 2000 கறந்துட்டு தான் விட்டான். அன்னைக்கே அவனை பழி வாங்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் அண்ணன் கல்யாணத்துக்கு அந்த டிஎஸ்பியும் மாமியும் வந்திருந்தாங்க. நல்லா வாட்ச் பண்ண. ரெண்டும் சரியான பேக்கு பாத்தீங்கன்னு தெரிஞ்சது. அதை வச்சு ஃபாலோ பண்ணி ஒரு பிளான் போட்டேன். நீங்களும் உங்க ரோல கரெக்டா செஞ்சீங்க. எல்லாம் கச்சிதமா ஒர்க் அவுட் ஆச்சு. தெரியுதா இந்த மாமா யாருன்னு? மச்சி, எப்படிடா மச்சி நீ எந்த ஒரு வேலை செஞ்சாலும் பர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகுது? நீ கிரேட்ரா மச்சி. என்ன நல்ல பணக்காரோட பையனா இருக்க, நல்ல பிரில்லியண்டாவும் இருக்க, நல்லாவும் படிச்சிருக்க. ஒரு நல்ல வேலைக்கு போகாம ஏன்டா எங்களை மாதிரி வெட்டி பசங்களோட சுத்திட்டு இருக்க? டேய்,
நம்ம கிரிமினல் மூலலாம் இந்த மாதிரி வேலைகளுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர ரஜினி மாதிரி ஒரே பாட்டுல ஒரு மாடு 10 மாடு ஆகுறதும் சைக்கிள் பால் சப்ளை வேனுக்கு மாறுறதும் குடிசை பங்களாவா ஆகுறதும் நிஜத்துல நடக்கவே நடக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் அழட்டிக்கவே கூடாது. இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கணும். நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே 2-3 தலைமுறையா கஷ்டப்பட்டு என் தாத்தா பாட்டனுங்க சொத்து பேரு புகழெல்லாம் சேர்த்து வச்சிருக்கானுங்க. ஒரு குடும்பத்துல எல்லா தலைமுறையும் கஷ்டப்படக்கூடாது. எப்படி இருந்தாலும் பல கோடி பெருமான சொத்து என்கிட்ட இருக்கு. எனக்கு என்னடா கவலை? இந்த பிரெயின் எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதான் என் பாலிசி. அதெல்லாம் சரி மச்சி. ஐடி கார்டு காமிச்சியே, அது எப்படி ரெடி பண்ண? தெரிஞ்ச பிரஸ்ல சொல்லி போட்டோவோட என் ஐடி கார்டை பிரிண்ட் போட்டுட்டேன். சீல் வேணும்ல, அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? பிஞ்சு கத்திரிக்காயை கட் பண்ணி இங்க் பேட்ல தொட்டு வச்சேன். அச்சு அசலா அரசாங்க முத்திரை வந்துருச்சு. அப்புறம் என்ன, ஐடி கார்டு ரெடி. அப்போ இது கவர்மெண்ட் கார்டு